போட்டு வாங்கிட்டு வந்தாரு. Getting together, our people getting together, spreading love for each other, eating food together, enjoying the moment. அவருடைய தந்தை கண்ணு 1964-65 நடந்த மொழி போராட்டத்தில் சிறை சென்ற 6 மாதம் பாளையங்கோட்டை சிறையிலே அடைந்திருந்த கண்ணு அவர்களுடைய செல்வ புதுமைதான் ஜெகநாத் தமிழுக்காக போராடியவர். 3 மாத காலம்தான் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு. இவருடைய தந்தைக்கு 6 மாத காலம். 6 மாத காலத்துக்கு வெளியே வருகிறார்.
அவரை வரவேற்று அழைத்து சென்றவர் தான் டாக்டர் கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய தமிழ் அந்த எதற்காக சொல்ல வந்தேன் என்றால் அந்த தமிழ் ரத்தம் ஜெயலலிதாவுடைய உடம்பிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, தமிழுக்கும் இஸ்லாமுக்குமான உறவு என்பது பலர் கேட்கலாம், என்ன உறவு இருக்கிறது? உண்மையிலேயே தமிழும் இஸ்லாமும் ஒன்றுக்கொன்று இணைந்தது, இழைந்தது, கலந்தது, பிரிக்க முடியாது. எண்ணி பாருங்கள், இந்த மனித வாழ்கின்ற இந்த பூமிக்கு இறைவன் அனுப்பி வைத்த முதல் மனிதன் ஆதிபிதா ஆதம் நபி அவர்கள். ஆதம் நபி அவர்கள் தான், அவர்களுடைய பிள்ளைகள் தான் நாம் அத்தனை பேர். அதைத்தான் நம்முடைய அருமை தம்பி இங்கே இறைவாக்கு சொல்லுகிற போது கூட அதை சொன்னார், குறிப்பிட்டு சொன்னார், நாம் அனைவரும் ஒருவரின் மக்கள், ஆதாம் ஏவாளின் மக்கள். அந்த ஆதாம் எங்கே இறக்கப்பட்டார்? பூமியிலே. விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட காரணத்தினாலே இறைவனாலே பூமியிலே இறக்கப்பட்டாரே, அவர் எங்கே இறக்கப்பட்டார்? எங்கே என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகமும் இலங்கையும் தனியாக இருக்கிறதே, அவ்வாறு இல்லாமல் இரண்டும் இணைந்திருந்த பகுதி, லெமூரியா கண்டம் என்று அழைக்கப்பட்ட பகுதி, சரந்தீப் என்று அழைக்கப்பட்ட பகுதி. அப்படி இந்தியாவும் இலங்கையும் இணைந்திருந்த போது இந்த இரண்டிற்கும் இடையிலே ஒரு சின்னஞ்சிறு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆறினுடைய பெயர் பகுரியா. அதனாலதான் தமிழை சொல்கிற போது சொல்லுவார்கள், பன்மலை அடுக்கத்து பகுரியாரும் கொடுங்கடல் கொள்வதற்கு முன்பே கொடிகட்டி ஆண்ட தமிழ் என்று சொல்வார். அப்படி இணைந்திருந்த அந்த பகுதியிலே தான் இன்றைக்கு இலங்கை. ஆனால் அன்றைக்கு எல்லாம் இணைந்த தமிழ்நாடு, தமிழகம், தமிழ்நாடு, லெமூரியா கண்டம், சரத்தீப், இங்கேதான் ஆதம் இறக்கப்படுகிறார். முதலாக நம்முடைய மண்ணிலே இறக்கப்பட்ட அந்த நபி என்ன மொழி பேசியிருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழாகத்தான் இருக்கும் என்பது வரலாறு கணிப்பு. ஆக இந்த மண்ணிலே தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழாக இருக்கும். ஆகவே அப்படி மூத்த தமிழ். அந்த ஆதம் காலத்தில் இருந்தே இஸ்லாம் என்பதும் தொடங்கிவிட்டது, ஏகத்துவம் என்பதும் தொடங்கிவிட்டது. அந்த மண்ணில் இருந்துதான் அவர் புறப்பட்டு போகிறார். அதற்கு பிறகு எல்லா பகுதிகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா சமுதாய மக்களுக்கும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தது, இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேங்கிற பாரதிதாசனுடைய வரிகள் மெய்யாவதை கண்டும் போது ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் இன்னொரு பக்கம் வருத்தமா இருக்கு. என்னன்னா, நீங்க எல்லாம் தமிழ் பசியில வந்திருப்பீங்கன்னு நினைச்சு நைட்டெல்லாம் ஹூஸ்டல்ல இருந்து பயணம் பண்ணி பாச்சாம 2 மணிக்கு வந்து சேர்ந்து காலையில அரக்க பறக்க எந்திரிச்சு வந்துட்டு போறா, பிரியாணி நல்லா இருந்து தம்பி அப்படின்னு என்னையவே மனசு பாக்குறாங்க. நமக்கே சஞ்சலமா இருக்கு. இப்ப நான் என்னன்னா, என்ன நம்ம பேசும்போது இவங்க எல்லாம் பசியோட இருக்காங்களே வருத்தப்பட முடியாது. நீங்க என்ன பசியோட இருக்கும் போதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு ஏற்கனவே வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு. ரெண்டுக்கும் மத்தியில பசி குத்துறதுக்குள்ள ஒரு சின்ன உரையோட உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அமெரிக்காவில் தமிழர்கள் எப்படி வாழுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எப்படி தமிழ்நாட்டில் வாழுகிற எல்லா தமிழர்களுக்கும் இருக்கோ அதே போல எனக்கு இருந்தது.
இங்க வாழ்க்கை என்னவா இருக்கும்? பாரதிதாசனுடைய வரிகள் மெய்யாவதை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் இன்னொரு பக்கம் வருத்தமா என்னன்னா நீங்க எல்லாம் தமிழ் பசியில வந்திருக்கீங்கன்னு நினைச்சு நைட்டெல்லாம் ஹூஸ்டல்ல இருந்து பயணம் பண்ணி பாச்சாம 2 மணிக்கு வந்து சேர்ந்து காலையில அறக்க புறக்க எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு என்னையவே மனசு பார்த்தாங்க. நமக்கே சஞ்சலமா இருக்கு. இப்ப நான் என்னன்னா நம்ம பேசும்போது இவங்க எல்லாம் பசியோட இருக்காங்களே வருத்தப்பட முடியாது. நீங்க என்ன பசியோட இருக்கும்போதுதான் அந்த பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு ஏற்கனவே வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு. இந்த ரெண்டுக்கும் மத்தியில பசி குத்துறதுக்குள்ள ஒரு சின்ன உரையோட உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இஸ்லாத்தில் நாங்கள் என்ன நம்பிக்கை வச்சிருக்கோமோ அதைத்தான் தமிழகத்தில் அவையாரும் திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்காங்க. ஆமாம்.